வணக்கம் நண்பர்களே. இப்போதெல்லாம் சிஎஸ்கேக்கு 2026இல் முக்கிய வீரர்களை தேர்வு செய்யும் செயல்முறை பற்றி பேசப்போகிறோம். சிஎஸ்கேக்கு பல துறைகளில் பலப்படுத்தும் வீரர்களின் பட்டியல், அது ஒரு கலர் பேஷன் போல இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்குது. சரி, முதல்ல சஞ்சு சாம்சன் பத்தி என்ன சொல்றாய்? சஞ்சு சாம்சன் தான் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆனார். அவர் விக்கெட் கீப்பர் பேட்டராக இருக்கிறார். அதன் கூடுதலாக அப்லீட் கட்டுமானத்தில் அணியை பல வகையிலும் பலப்படுத்தும் திறன் கொண்டார். அப்போ அவர் வரும் காலங்களில் ஒருத்தர் தலைமைக்காரராகவும் பார்க்கப்படுவது சாத்தியமா? அப்படியானால் மறு அனுபவம் கழித்து அடுத்து நம் அணிக்கு ரோல் பண்ணுவாரு. இப்போது நியூத்ராஜ் கைவாட் ரிட்டென்ஷன் பட்டியலில் முக்கிய இடம் பெறப்போகிறார் இல்லையா? சரி, ருத்ராஜ் கைவாட் நிச்சயமாக ரிட்டென்ஷனில் இருக்க வேண்டிய மூச்சானவர். அவர் அணியின் ஸ்டெபிலிட்டி காட்டுறார் என்று நம்பப்படுகிறது. இதைப் போலவே மற்றொரு ஆள்கள் மதீஷா பாத்திரனா இறுதி காலங்களில் மிக சிறப்பான வீரராக செயல்படுவார் என மதிப்பிடுகிறார்கள். இது ஸ்ட்ராட்டஜிக்கு நல்ல நன்மை தரும். அப்போ இளம் திறமைகள் குறித்து நோம் அகமது மற்றும் சிவம் டுபே இருவரும் சிஎஸ்கேக்கு சரியான மாற்றங்களை கொடுக்கலாமோ? ஆம், நோம் அகமது சிஎஸ்கேக்கான நடுத்தர ஸ்பின்னராக அல்லது அந்தரங்க சுற்றுகளுக்கு உதவியளிக்கலாம். இப்படி இளம் வீரர்கள் அணியை மேலும் முன் கொண்டு செல்லச் சொல்லுள்ளது. அதுபோல சிவம் டுபே மிடில் ஆர்டர் ஹிட்டர் மற்றும் பல்வகை பங்கு வகிப்பவர். அவர் சிஎஸ்கேக்கு முதன்மையான ரோலாகவும் பார்க்கப்படுகிறார். இது அணியின் பல்துறை திறனுக்கு புது நல்ல முன்னேற்றம். ஒரு விசாரணை, என்ன சொல்றீங்க டெவால்ட் பிரேவிஸ் பத்தி? டெவால்ட் பிரேவிஸ் என்று சொன்னன இளம் திறமையான பேட்டராக ரிட்டென்ஷன் பட்டியலில் உள்ளார். அதோடு தோனி எப்போதும் அசாதாரணமான வழிகாட்டியாக இருக்கிறார். ஆனாலும் அவர் இன்னொரு சீசனில் பங்கு பெறுவார் என்பது சில கருத்துக்கள் இருக்குது. இதுவே சிஎஸ்கேக்கு மிக முக்கியமானது. இன்னும் கால்டின் வேலு மற்றும் மார்க் வூட் பற்றி என்ன விவரங்கள்? கால்டின் வேலு இந்திய முன்னணி வேக பவுனர் ஆவார். பவர் பிளேயின் தாக்கத்தை அதிகரிக்கும் திறன்மிக்கவர். மார்க் வூட் இந்த கழகத்தில் ஊடக ஆய்வு மற்றும் டிங்வை மிக வேகத்தோட கலந்து வைப்பான். இருவரும் சேப்பாக்கம் போன்ற பதறிய இடங்களில் சாதாரண தாக்கத்தை விட அதிக நன்மையாக்க முடியும். இதுக்கு பிறகு இந்த வாய்ப்புள்ள பட்டியலையும் டார்கெட் பட்டியலையும் நிச்சயமாக நினைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, இது ஒரு அடிப்படை கவனக்குறிப்பு தான். அவை மதிப்பீடுகள் மட்டுமே, நிலையான உறுதியில்ல. ஐபிஎல் ரெடென்ஷன் மற்றும் ரிலீஸ் நிலைகள் அதிகாரப்பூர்வமான பட்டியலுடன் மீண்டும் சரிபார்க்க வேண்டியது. இது சில நேரங்களில் மிகவும் மாறக்கூடியது. இதனால இன்னொரு முக்கிய அம்சம், சிஎஸ்கே 2026 மினி ஆக்ஷன் கூட உள்ளது. நான் சொல்லப் போகிறேன், இது அணியை மேலும் மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு தான் இல்லையா? நிச்சயம். சிஎஸ்கே புதிய வீரர்களை இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று பார்க்குதல் அவசியம். இது அணியின் முழுமையான முன்னேற்றத்திற்கு நல்ல தியாகம். இதில் சில விவகாரங்களில் சரியான எதிர்பார்ப்புகளை மீற வேண்டும் என நான் கொஞ்சம் சவால் செய்கிறேன். அதில் என்னதான் சவால்? உண்மையில் சிஎஸ்கேயின் முன்னேற்ற நம்பிக்கையை ரிட்டென்ஷன் பட்டியலில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் மினி ஆக்ஷன் வாய்ப்புகளை பொருத்துகையில் நம்மை சில நேரங்களில் சந்தேகப்படுத்தும் அந்த வரிகளால் சில வீரர்களின் மதிப்பீடுகள், டார்கெட் பட்டியல்கள் இது மாறக்கூடியது. ஆனால் இது நம் அணிக்கான புதிய திசையை கண்டுபிடிக்கும் ஒரு கலந்துரையாடல் அல்லவா? இது ரொம்ப உற்சாகமான கலந்துரையாடல்.